வணக்கம். கந்தர் அனுபூதியில் 6வது பாடல். இதுவும் ஒரு அற்புதமான பாடல். திணியான மனோசிலை மீது உனது தாள், திணியான மனோசிலை மீது உனது தாள், அணியார் அரவிந்தம் அரும்புமதோ. திணியான மனோசிலை மீது உனது தாள், அணியார் அரவிந்தம் அரும்புமதோ. பணியாவன வள்ளி பதம் பணியும், பணியாவன வள்ளி பதம் பணியும், தனியா அதிமோக தயாபரனே. இதான் அந்த பாடல். சீர்பிரித்து பார்க்கத்தான் பொருள் விளங்கும். திணியான மனோசிலை மீது உனது தாள், அணியார் அரவிந்தம் அரும்புமதோ. பணியாவன வள்ளி பதம் பணியும், தனியா அதிமோக தயாபரனே. திணியான மனோசிலை. இந்த மனம்ங்கிறது சிலைன்னா கல். மனம்ங்கிறது ஒரு கல். அது எப்படிப்பட்ட கல்? திணியான மனோசிலை, ரொம்ப அடர்த்தியான ஒரு கல். இந்த அடர்த்தி எப்படி வந்தது? பல்வேறு பிறவிகளிலும் நாம் கொண்ட ஆசையின் காரணமாகவும் பற்றின் காரணமாகவும் அந்த மனம் என்ற கல் அடிபட்டு அடர்த்தியாக மாறியது. அந்த கல் அடர்த்தியா மாறி நீர்புகா தன்மையுடன் உள்ளது. அது மேடாகவும் உள்ளது. மேட்டில் தண்ணியை ஊற்ற முடியுமா? தண்ணியை ஊற்ற முடியாது. தண்ணி தேங்கினா தானே தாமரை வளரும். அதனால பல்வேறு பிறவிகளிலுமே அடிபட்டு அடர்த்தியாகவும் மேடாகவும் உள்ள அந்த மனம் என்ற என்னுடைய கல்லின் மேல் பக்தி என்ற நீர் தேங்க முடியாமல் போனதால உன்னுடைய தாமரை போன்ற மலர்பாதங்கள் அதில் அரும்ப முடியாமல் போயிருக்கிறது. அதற்கு நீ அந்த அடர்த்தியான மேடான கல்லை தகர்த்தெறிந்து பள்ளமாக்கி பக்தி என்னும் நீர் பெருக செய்ய வேண்டும் முருகா என்பதுதான் கோரிக்கை. கோரிக்கையை வைக்கிறதுக்கு முருகனுடைய இயல்புகளையும் பெருமைகளையும் சொல்லணும் இல்லையா? அதான் அடுத்த 2 வரியில சொல்றாரு. பணி யாவன வள்ளி பதம் பணியும், தனியா அதிமோக தயாபரனே. வள்ளியிடம் திருவிளையாடல் புரிவதற்காக வேண்டி வள்ளியை தேடி சென்றான். காடும் மலையும் நடந்து சென்றான். காடும் மலையும் நடந்து சென்று வள்ளியிடம் சென்று தஞ்சமடைந்து வள்ளியுடனேயே இருக்க வேண்டும் என்பதற்காக நான் உனக்கு என்ன பணிகள் எல்லாம் செய்ய வேண்டும் வரிசையாக சொல்வாயாக. ஒரே ஒரு பணின்னா வேலை முடிஞ்ச உடனே போன்றுவாளேங்கிறதுக்காக வேண்டி நான் என்னென்ன பணிகள்லாம் செய்யணும் அந்த லிஸ்ட்டை கொடு. பணி யாவன வள்ளி பதம் பணியும். உலகத்தில் உள்ள எல்லாருமே முருகனுடைய பதம் பணிகிறாங்க. சூரபத்மனை அழிப்பதற்காக தேவர்கள் முருகனுடைய பதம் பணிந்தாங்க. பிரணவ பொருள் கேட்பதற்காக வேண்டி பிரம்மன் பதம் பணிந்தார். அவனுக்கு நீ என்ன சொன்னேங்கிறத எனக்கு சொல்லுன்னு சொல்லி அவங்களுடைய அப்பா கேட்கும்போது சிவனையுமே நான் குருன்னா நீ சிஷ்யன் மாதிரி வா அப்படின்னு சொல்லி பதம் பணிய வைத்தார். இப்போ உலக மக்கள் எல்லாம் அவருடைய பதம் பணிந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அழகிலாய் விளையாட்டுடையான் ஆகிய சுப்பிரமணியன் வள்ளியுடன் நேரடியாக முருகனே போனால் உடனே சரணடைஞ்சிருவா. அப்படி போகாமல் பல திருவிளையாடல்கள் எல்லாம் புரிந்து அவளோடு இருப்பதற்காக வேண்டி சென்று பணி யாவன, நான் உனக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுங்கிறத சொல்லுமா அப்படின்னு சொல்லி வள்ளியிடம் கேட்டு பதம் பணிந்தானே. அத்தகைய குமரனே, நீ அதிமோகன். வள்ளியிடம் தீரா காதல் கொண்டிருந்ததுனால தான் அப்படி போய் கேட்ட. நீ எல்லாருக்கும் வாரி வாரி வழங்கக்கூடிய தயாபரன். அப்படியெல்லாம் அவனை புகழ்ந்துட்டு இந்த கோரிக்கையை வைக்கிறாரு. என்னுடைய மனமான சிலையை நீ மேட்டெல்லாம் உருக்கி கரைய வச்சு அதை பள்ளமாக்கி பக்தி என்ற நீர் பெருக வைத்து உன்னுடைய தாமரை போன்ற மலர்பாதங்களை மலர வைப்பாய் என்று கூறுகிறார். அதான் அந்த பாடல்.
தீயான மனோசிலை மீது உனது தாள் அணியார் அரவிந்தம் அரும்புமதோ பனி யாவன வள்ளி பதம்பணியும் தனியா அதிமோக தயாபரனே. இதுதான் இந்த பாடல். வணக்கம்.